வெறுப்பு இருந்தாலும் கோவம் இருந்தாலும் மன்னிச்சிங்க. உங்கள் எல்லோரையும் லவ் பண்ணுறேன். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக தான் டீசர் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு உங்கள் எல்லாரையும் சந்தித்தோம். ஸோ பேச வேண்டியது வந்து இப்போ தான் பேசுனது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே குவிக்காக சொல்லிடுறேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ லக்கி டைரக்டர்ஸ், லக்கி பீப்புள் வேர் ஆன் த ஸ்டேஜ் டுடே. அதில் ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக நான் பார்த்தேன். அண்ட் ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் தட் அந்த ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளில் சம்மந்தமே இல்லாமல் நான் எப்போது சினிமா விட்டு போயிட்டேன். பட் இன்றைக்கும் இந்த மேடை எனக்கு காத்துட்ருக்கு. நீங்கள் எல்லாருமே மீடியா எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப நன்றி. அண்ட் எல்லோரும் பேசிட்டாங்க. ஃபாக்ஸன், பிரதீப் அண்ட் வேன், ஐ திங்க் யூ ஹவ் டன் அன் எக்ஸலண்ட் ஜாப். ஏன்னா வந்து எனக்கு நிஜமாக ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி பாடல்கள் வந்து பிகாஸ் ஐ திங்க் எல்லோரும் சொன்ன மாதிரி தனுஷ் வந்து இஸ் சேஞ்ச்ட் ட்ராக் பிகாஸ் அந்த ஏஜ் குரூப் மாறிடுச்சு. இப்போ பவிஷ் இஸ் நெக்ஸ்ட் இன் த லைன் அண்ட் டெஃபினெட்லி ஹீஸ் அ ஸ்வீட் ஹார்ட். நான் அந்த ஸ்டேஜில் சொன்னது தான் எங்கேயும் சொல்கிறேன். ஆக்சுவலி எனக்கு பவிஷை ரொம்ப பிடிக்கும். August 18th இஸ் இஸ் பர்த்டே. ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் ஷூட்டிங் பண்ணும்போது ஜோவிகாவோட பர்த்டே August 18th. அப்போ நான் கால்குலேட் பண்ணிட்டேன் அது அம்மா புள்ள தான் அப்படின்னு. த வே தேவர் இன்டராக்டிங் வென் ஷி கேம் டு த ஸ்பாட், அம்மா வந்தப்போ கூட விமலா. ஸோ இட் வாஸ் வெரி க்யூட். அப்போ ஜோவிகா என்கிட்ட சொன்னா, அம்மா ஹீஸ் August 18thமா, நோ வண்டம்மா. அந்த அம்மா பாசங்கிறது அவ்வளோ அழகாக, அவ்வளோ க்யூட். அதே மாதிரி நாகதுர்கா வெரி டேலண்டட் அண்ட் வெரி சின்சியர். இண்டஸ்ட்ரியில் வந்து சின்சியரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் எனி ஆர்டிஸ்ட்டுக்கு. அந்த ஒரு சின்சியரிட்டி அண்ட் பயபக்தி ரொம்ப இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். தேங்க்யூ தினேஷ் சார் அண்ட் தேங்க்யூ தனஞ்சயன் சார் அண்ட் முத்தையா சார். சொல்லவே வேணாம், ஸ்பீடு. ஆமாம், அது பயங்கரமான ஒரு எனர்ஜி. மகேஷ், த ஹோல் டீம். என் கேரக்டர் எனக்கு ஐ வாண்ட் டு சீ த ஃபிலிம். ரொம்ப பில்டப்பாக இருக்குது பட் ஐ வாண்ட் டு சீ த ஃபிலிம். இப்போ எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது படம் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ ஐ ஹோப் அண்ட் ப்ரே நம்ம பார்த்த அந்த ட்ரெய்லரில் இன்றைக்கி படங்கள் எல்லாமே நல்ல வரவேற்பு கிடைக்கிது. மக்கள் வந்து தேட்டருக்கு வராங்க அப்படின்னு நினைக்கும் போது தியேட்டர்ஸும் நல்ல தியேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் தெர் இஸ் அ ஸ்பேஸ் and for newcomers and for new talents. So I hope and pray that this continues. அதே மாதிரி லவ்வோ லவ்வுக்கு வந்து July 10 தியேட்டர்ஸ்க்கு வரும். ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டரில் படம் பாருங்கள். இந்த இட்ஸ் அ வெரி கரண்ட் டாபிக், ஆன்கோயிங் டாபிக் and I love the title, லவ்வோ லவ். எல்லாரும் லவ்வும் அப்படி தானே, லவ்வோ லவ். ஸோ yeah, I wish everybody all the best and please support the film. ஒழுங்காக ரிவ்யூஸை கரெக்டாக எழுதுங்க. தயவு செஞ்சு படத்தை பார்க்கும்போது கரெக்டாக பார்த்து ரிவ்யூஸை வந்து மக்கள்கிட்ட நியாயமாக கொண்டு வந்து சேர்த்துடுங்க. அவ்வளோதான். நன்றி. வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும், ஆடியன்ஸ் எல்லாருக்கும், மீடியா பீப்புள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். అందరికీ నా నమస్కారం. நான் நாகதுர்கா. முதல்ல டீசருக்கு, ப்ரோக் பாய் சாங்க்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ், லவ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. We are expecting the same love for the trailer and movie as well. This film is going to release on 10th July worldwide. So we need your blessings so much. Please do watch and get ready to fall in love with Love O Love. Thank you. இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். அண்டு இங்கே வந்திருக்க ஆடியன்ஸ்க்கும் மீடியா பீப்புளுக்கும் ரொம்ப ரொம்ப வணக்கம். அண்ட் தனஞ்சயன் சார், தயவு செஞ்சு அதெல்லாம் போட்டுறாதீங்க சார் ப்ளீஸ். தயவு செஞ்சு இல்லை, பரவாயில்ல. என்னோட முதல் நன்றி, நான் எங்கே போனாலும் என்னோடய ஃபஸ்ட் நன்றி எப்போயுமே வந்து தனுஷ் சாருக்கு தான். நான் எந்த மேடையில் இருந்தாலும் லைஃப்பில் என்ன பண்ணாலும் என்னோடய ஃபர்ஸ்ட் நன்றி, என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் தனுஷ் சாருக்கு தான் இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து தனுஷ் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து என்னை நோட்டீஸ் பண்ணேன் அண்ட் என்னை நோட்டீஸ் பண்ணி என்னை படம் வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்ட தினேஷ் ராஜ் சாருக்கும் தனஞ்சயன் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க இந்த படத்தில். ஏன்னா நான் இந்த படத்தில் இந்த ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வெளில வந்து பண்ணுற ஒரு படம் அண்டு ஃபேமிலி மாதிரி பக்கத்துலேருந்து ரொம்ப பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க சார். தேங்க்யூ ஸோ மச் தினேஷ் சார் அண்ட் தனஞ்சயன் சார். அண்டு இந்த கதையை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்த மகேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து அதை போன ஈவெண்ட்டில் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக அவர் நரேஷன் வந்து பயங்கரமாக பண்ணுவார். இஸ் வெரி வெரி குட் நரேட்டர்.
நான் வந்து நாங்கள் ஒரு காஃபி ஷாப்பில் இருந்து நரேட் பண்ணார். அவர் நரேஷன் நான் சிரிச்சிட்டே இருக்கேன். சிரிக்க எல்லாரும் எங்களை தான் திரும்பி பார்க்குறாங்க, என்ன அப்படின்னு. நான் ஒரு காஃபி குடிச்சேன், 2 காஃபி 3 காஃபி கூட அவர் நரேட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ இது வெரி வெரி குட் நரேட்டர். அண்டு படமும் அந்த மாதிரி வந்திருக்கு நான் நம்புகிறேன். ஸோ படமும் கண்டிப்பாக நல்லா வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு நிறையா பெரிய டைரக்டர்ஸோட நிறையா பெரிய ஆளுங்களை மீட் பண்ணேன் இந்த படத்து மூலமாக. அதுக்கு இந்த படத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்டு இந்த படத்தில் வந்து நான் 2 பெரிய டைரக்டர்ஸோட மெயினாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்டு அவர் நிறைய கற்றுக் கொடுத்தாரு. அவர் கற்றுக் கொடுத்ததுலாம் இந்த படத்தில் மட்டும் இல்லாமல் அடுத்த படத்துலையும் அவரோட இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். அண்டு ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் எனக்கு செல்வா சாரோட நடிக்கும் போது. ஃபஸ்ட்டு லைட்டாக பயந்தேன், பட் ஆனால் போக அவரே ரொம்ப கம்ஃபர்டபுளாகி சரியாக்கிட்டார். ஸோ தேங்க்யூ செல்வா சார். இன்றைக்கி அவரால் வர முடியல, பட் தேங்க்யூ சார். அண்ட் உங்கள் பிளெஸிங்ஸ் எப்போயுமே கூட இருக்கணும் எனக்கு தெரியும் சார். அண்டு அதுக்கப்புறம் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஃபாக்சன். எனக்கு வந்து ஃபாக்சன் மியூசிக் டைரக்டர் வந்து பேரே சொல்ல கடைசி வரைக்கும். எனக்கு அவர் பேர் பிரதீப்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, இது புது மியூசிக் டைரக்டர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நானே ஃபஸ்ட்டு போஸ்டர்லாம் பார்த்தேன், ஃபாக்சன்னு போட்டாங்க. நான் உடனே கால் பண்ணி, என்ன இது ஃபாக்சன்னு பேர் வருது, பிரதீப்னு தானே சொன்னீங்க அப்படின்னா, இல்லை அவங்க 2 பேர் என்னது பேர் ஃபாக்சன், ரொம்ப புதுசாக இருக்குது, இந்த ரேப்பர்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தா. பட் அதுக்கப்புறம் நான் பரிமளான்கோ ப்ரெஷ் ஷோ போகும்போது மீட் பண்ணேன். அவர் என் பக்கத்தில் உட்காந்து எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல இவர் தான் ஃபாக்சன், இவர் தான் நம்ம படத்துக்கு மியூசிக் பண்ணுறாருன்னு. எனக்கு அப்புறம் அவரே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி, நீங்கள் தான் ஃபாக்சனான்னு சொல்லி இது வந்தார். ப்ரோ யூ டன் அ வெரி வெரி குட் ஜாப் அண்ட் ஐ ஹோப் தட் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு யுவர் மியூசிக். எஸ். அண்டு நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்க வந்து என்னை வாழ்த்துனாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் டிசர்விங் ஆஃப் இட், பட் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இந்த படத்தோட டிஓபி அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் பயங்கர எனர்ஜி தான். அவர் நைட்லாம் ரொம்ப லேட்டாக ஷூட் போகும்போது அவர் எனர்ஜியில் நான் கொஞ்சம் பாரோ பண்ணிக்கிறேன், நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அவரும் டேரக்டரோட காம்பினேஷன்லாம் பயங்கரம். அண்ட் இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் அபிஷேக் மாஸ்டர், அவர் வந்தாலே நான் ஜாலி ஆகிடுவேன். ஏன்னா எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு வேலை கம்மி பண்ண முடியுமோ அவங்களை கம்மி பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அதனால் அவர் வந்தாலே நான் ஜாலி ஆகிடுவேன். அண்டு அவரோட நான் இன்னொரு படம் பண்ணுறேன். ஸோ அதில் ரொம்ப 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 சந்தோஷம். அண்டு இந்த படத்தோட ஹீரோயின் நாகதுர்கா, நான் முன்னாடியே சொன்னேன், அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் பயங்கரமாக டான்ஸ் ஆகிருக்காங்க. மகேஷ் சார் வந்து என்னை 1 வாரம் ரிஹர்சல் போக சொன்னார். நான் 1 வாரம் ரிஹர்சல் போனேன். அவங்க அடுத்த நாள் 1 வாரத்துக்கு அப்புறம் ஸ்பாட்டில் வந்து பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டாங்க. எனக்கு இருந்துச்சு, என்ன நாங்கள் 1 வாரம் ரிஹர்சல் போனோம், இவங்க பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டாங்களே, என்ன இது அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. பட் that's a very very big thing and you've danced very very well and hope this movie gives a big break to you. Thank you. இன்ப நாள் இது, இனிய நாள் இது, காலத்தின் அருமைகிறது. என் அகமாலும் தம்பி செல்லுமணி உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் ஆற்றலாளர்களே, அரங்கம் நிகர் நண்பர்களே, சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். லவ் உண்மையிலேயே தயாரிப்பாளர் தினேஷ்ராஜ் வந்து கொடுத்து வைத்தவர். அருமையான தயாரிப்பாளர் சகோதரர் தனஞ்சயனை சேர்த்து பண்ணுவதால் ஒரு 20 கோடி பண்ண வேண்டிய படத்தை அதே செலவில் 10 கோடி ஆக்கக்கூடிய வல்லமை பெற்ற தனஞ்சயனை பாட்டன் அப்படின்றதுனால உண்மையிலேயே நீங்கள் கொடுத்து வச்சவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றினை ஈட்டு தரும் என்பது முன்னோட்டத்தை பார்க்கும்போது தெல்லென தெரிகிறது. பவிஷ்ய பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சங்க இலக்கியத்தில் ஒரு நலவென்பால் ஒரு பாடல் இருக்குது. செம்மனத்தான் தன்னொழியான் செங்கதிரான் தம்மனத்தை மங்கையர் தம்மனத்தை வாழும் தொடர்ந்தொழான் மெய்மை நலன் என்பான் உளன் என்பான் வேந்தன் உனக்குன்னு சொல்லுவாங்க. மங்கையர் பார்க்கும்போது அவருடைய மனசை வாங்கக்கூடிய அளவுக்கு அழகும் ஆற்றலும் மிக்க கதாநாயகனாக தம்பி பவிஷ் தெரிகிறார் என்பது தெல்லென தெரிகிறது. ஆகவே காதல் பற்றி சொல்லணும்னா, காதல் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற காதல். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், கொள்கைகள் மாறலாம். ஆனால் மாறாதது ஒன்றே ஒன்று, அது காதல் மட்டும்தான். அந்த காதல் வாழ்க வாழ்க. இசை அங்கிங்கெனாதபடி எங்கும் ஒலித்திட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருக்கின்ற படக்குழுவினருக்கும் திரையுலக சான்றோர்களுக்கும் அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம்.
இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் இனி அடுத்தடுத்து பேசுகிறவங்க ஆமன் அப்படின்னு சொன்ன போதும் அந்த அளவுக்கு விளக்கமாக தனஞ்சயன் மொத்தமாக, அதாவது எப்போவுமே விழாவில் ஒருத்தர் பேசிட்டு போன பிறகு பேசுகிறதே ரொம்ப கஷ்டம்னுவாங்க. இப்போ கீழே இருந்து நம்ம சரவணன் சொன்னார் மொத்தம் மேடையில் 24 பேர் இருக்காங்கன்ட்டு. 24 பேர் பேசணும். 24 பேர் பேசுறதுக்கு ஏதாவது விஷயத்தை விட்டு வைக்கணுமா இல்லையா? அந்த ஆள் மொத்தத்தையும் சொல்லிட்டார். இதை மீறி என்ன பேசுறது அடுத்து வர்றவங்க? ஆனாலும் 2-3 விஷயங்களை குறிப்பிட்டு சொல்ல நினைக்கிறேன். 2 விஷயத்தில் தனஞ்சயன் கருத்து வேறுபாடு. ஒன்று, பவிஷை பார்த்து சம்பளம் எவ்வளோ வேணால் வாங்கிக்கிங்கன்னார். இவர் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நிர்வாக குழுவில் இருக்கார். இன்றைக்கி நடிகர்கள் சம்பளம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இவர் பவிஷை பார்த்து நீ எவ்வளோ வேணால் சம்பளம் வாங்கிக்கான்னாரு. 2வது, நாகதுர்கா கிட்ட வந்து இனிமேல் யூடியூப் பக்கம் போகாதீங்கன்னா 2யும் நான் ஆட்சேபிக்கிறேன். நான் ஒரு யூடியூபரும் கூட. நாகதுர்காவுடைய பாப்புலாரிட்டிக்கு இன்றைக்கி நாகதுர்கா இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறதுக்கு காரணம் யூடியூப். அதை வந்து வேணாம் அப்படின்னார். நாகதுர்கா அந்த அட்வைஸ் தயவுசெய்து கேட்டுக்காதீங்க. ஓகே, இந்த படத்தினுடைய பெயருக்கேற்ப ஒரு அருமையான ட்ரெய்லர், அழகான பாடல்கள். இன்றைய காலகட்டத்திற்கு என்ன மாதிரியான படத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்களோ அதை கொடுத்துருக்க விஷயத்தில் வந்து நிஜமாகவே தயாரிப்பாளர் தினேஷ் ராஜையும் தனஞ்சயனையும் நான் பாராட்டுறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, படம் முடிஞ்சு எப்போவுமே படம் முடியும்போது பார்த்திங்கன்னா நிறைய மனக்கசப்பு போட்டிருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு இவர் எனக்கு இருக்கிற துணையாக இருக்கிறது ரொம்ப பலம்னு தினேஷ் ராஜ் சொன்னதும், இந்த படம் முடிவடைவதற்கு முன்னாலேயே இந்த படத்தினுடைய இயக்குனரை பற்றி தனஞ்சயன் பாராட்டி சொன்னது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். திட்டமிட்டபடி இந்த படத்தை முடிச்சிருக்க இந்த படத்தினுடைய இயக்குனருக்கு வந்து மகேஷ் ராஜாந்தன் நிஜமாக பாராட்டினேன். எந்த அளவு நீங்கள் கை தட்டினாலும் அது தகும். ஏன்னா இன்றைக்கி திட்டமிடுதல் தான் சினிமாவில் இல்லை. அந்த விஷயத்தில் வந்து அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நிஜமாக பாராட்டுதல்கள். இசை ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த போன்ற படங்களில் இசை தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து ஃபாக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ஹிந்தி வரைக்கும் போகிறதுக்கு இந்த பேர் இப்படி வச்சுருக்காங்க, தமிழோடு இருந்துக்கூடாதுன்ட்டு. நம்ம ஹிந்திக்கு போனாலும் இங்கிலீஷுக்கு போனாலும் கூட இந்த டைட்டில் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. பவிஷ் நாராயணுடைய வளர்ச்சி வந்து நிஜமாகவே பாராட்டத்தக்க ஒரு வளர்ச்சி. இந்த சினிமா உலகத்தில் ஒருத்தர் வளர்ச்சி அடையணும்னா அர்ப்பணிப்பும் திறமையும் இருக்கணும். அது அந்த பையன்கிட்ட இருக்கிறதுனால தான் இந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. தனுஷனுடைய சகோதரி மகன் என்பதாலோ கஸ்தூராஜாவுடைய பேரன் அப்படின்றதுனாலோ அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கு தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கிடைத்து கொண்டிருக்கிறதுனால அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பையனுடைய திறமை. இந்த திறமையை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் பவிஷ். அதே மாதிரி இன்றைக்கு பார்க்கும்போது அவர் வந்து இன்றைக்கு உள்ள சினிமா கலைஞர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா 2 படம் நடித்து முடித்தோடனேவே அவங்கள பாதி பேரை பிடிக்க முடியறதில்லை. அப்படி ஒரு கனம் எங்கேருந்தோ வந்து அவங்க தள்ள ஏறிடுது. அந்த கனம் கொஞ்சம் கூட ஏறாமல் வந்து அந்த பையனை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அவர் அப்படி தான் இருக்கார், ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த இன்றைக்கு இருக்கின்ற இதே நிலையில் வந்து தொடர்ந்து பழகுன்ற தன்மையை வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து துடிப்போடும் ஒரு சிலிர்ப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு காதல் காட்சிகள்லாம் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும். இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இவங்களை பற்றியெல்லாம் பேசணுன்னா இன்னொரு 1 மணி நேரம் பேசலாம். ஏற்கனவே சரவணன் சொல்லிட்டார், மேடையில் 24 பேர் இருக்காங்க, 2 நிமிஷம் பேசினா கூட 48 நிமிஷம் ஆகிடும். அதனால் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய வேண்டும் என்று என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. திரை முன்னேற்றத்திற்கு வருகை புரிந்திருக்கும் எனது அன்பு சகோதரர்களாகிய பத்திரிகை நண்பர்களே, இணையதள வலையதள நண்பர்களே மற்றும் மேடையில் வீட்டிற்கும் எனதருமை சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். லவ்வுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்னா, பெப்சி தொழிலாளர் தலைவர் என் அன்பு நண்பர் அண்ணன் ஆர்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை நான் எடுத்துக்கலான்னு ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் லெவலில் பிளான் பண்ணியாச்சு. கடைசி நேரத்தில் இந்த மாரல் நீதி என்னென்னா, யார் முதல்ல கமிட் பண்ணாங்களோ அவங்க தான் பண்ணணுங்கிற நீதிக்கு உட்பட்டு தனஞ்சயன் சாரே இந்த படத்தை தயாரிக்கணும்னு சொன்னதுனால நம்ம விட்டு கொடுத்துட்டோம். உண்மையிலேயே மகேஷ் எப்படின்னா கதை சொல்லுவார்னா, நான் பார்த்து வியந்து கதை சொல்கிற நம்பர் 1 யாருன்னா என்னுடைய குருநாதர் எஸ்.ஜே. சூர்யா, அதுக்கப்புறம் செந்தமிழன் அன்பு அண்ணன் சீமான் அவர்கள். இவங்க 2 பேரும் கதை சொன்னால் டம்மி கதை கூட ஓகே ஆகிடும். அப்படியே அந்த இந்த கதையை வந்து பண்ணியே ஆகணுங்கிற ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுவாங்க சொல்லும் போது. அப்படி ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுற ஒரு சமீபத்திய ஒரு இயக்குனர் தான் மிஸ்டர் மகேஷ். அவர் கதை சொன்னால் இதை உடனே படம் பண்ணிடணும், இது ஷூட்டிங் பேருங்கிற ஒரு இன்டென்ஷன் நமக்குள்ளே வரும். எனக்கு அந்த இன்டென்ஷன் வந்து தான் நான் ஆர்கே செல்வமணி சார்ட்ட அவரை கூப்பிட்டு போனேன். நம்ம பையனை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறோம்.
அது யூத்தாக ட்ரெண்டாக ஃபன்னியாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நான் கதை கேட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் வந்து எல்லாமே த்ரில்லர் தான் சார் இருக்குது, த்ரில்லர் தான் இருக்குது, இதான் ட்ரெண்டு, அதான் ஓடிடியில் பிஸ்னஸ் ஆகுதுன்னு அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் கதை பண்ணிகிட்டு இருக்கப்ப இந்த படம் யூத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பி ஸ்கிரிப்ட் பண்ண மகேஷ் சாருக்கு இந்த நம்ம படத்தை பண்ணலான்னு நினைக்கிறப்ப எனக்கும் தனஞ்சி சாருக்கு ஒரு ஒற்றுமை ஏற்கனவே உண்டு. அது தண்டட்டின்னு ஒரு படம். தண்டட்டி படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர், அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க சார். ஆனால் அந்த படம் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. எதுக்கு சார் ஸ்டார்ட் ஆக மாட்டீங்க அப்படின்னா, இல்லை ரவி, நம்ம கமிட் பண்ண ஹீரோவுக்கு பெரிய பிஸ்னஸ் முதல்ல இருந்துச்சு, இப்போ இல்லை, என்ன செய்யறதுனே தெரியல, இதை பட்ஜெட்டில் பண்ணால் தான் செட் ஆகும், டைரக்டர் கைமீறி பட்ஜெட் பண்ணிட்டு அது லாஸ் ஆகிடும், அதான் பயமாக இருக்குது அப்படின்னாரு. சார் எவ்வளோ சார் இதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு 3 ரூபாய்க்குள்ளே பண்ணால் எனக்கு ஓகேன்னாரு. சார் 3 ரூபாய்க்குள்ளே நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு இந்த படத்தை, அதுக்கு மேலே ஆனிச்சுன்னா 1 பைசாவும் நீ கொடுக்க வேணாம் சார், நான் போட்டு எடுத்துருவேன், 50 லட்சம் ஆனிச்சுன்னா நான் போட்டுருவேன் சார், 1 கோடியே நான் போட்டுருவேன் சார். என்ன சொல்கிறீங்க, நான் போட்டுருவேன் சார் அப்படின்னு. அவரை நம்பி ஒரு 2 மாதம் ட்ராவல் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலை, அவர் ஏதோ ஒரு கன்னட படத்தை ரீமேக் பண்ண வேண்டிய சூழ்நிலை சத்யராஜை வச்சு பண்ண போகிற மாதிரியா, அதனால் இதை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன்னாரு. அதை அவங்களுக்கு தெரியும், நான் தள்ளி போட்டதாவே அப்படியே ரொம்ப தள்ளி போயிடும். ஸோ ஆனால் நான் இந்த படத்தை எடுக்கிற இன்டென்ஷன் உருவாக காரணம் தண்டட்டியோட கதை. ராஜ்குமார் சொன்ன ஸ்கிரிப்ட் வந்து இந்த படம் வந்து நமக்கு ஒரு நேம் சம்பாரிச்சு கொடுக்கணும்னால தான் சொன்னேன். அன்றைக்கி அதை மிஸ் பண்ணாங்க. தண்டட்டி எவ்வளோ பெரிய பேர் வாங்கினுச்சு, எவ்வளோ விருதுகள் வாங்கினுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் சார். அதேமாரி இப்போ நீங்கள் மிஸ் பண்ண பார்த்தீங்க, அதை மறுபடியும் நான் கேட்ச் பண்ண பார்த்தேன், அடடா ரவிமரியா கேட்ச் பண்ண போகிறானே, இது மறுபடியும் தண்டட்டி மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க. ஆனால் அதுக்காக எடுக்கலை, சும்மா ஃபண்டுக்காக சொன்னேன். நல்ல கதைகளை அந்த டைரக்டர் ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பார். ஒரு நல்ல ஃபைனான்சர் வரணும், நல்ல செட்டப் வரணும், இவனை விட்டுறக்கூடாதுன்னு பொறுமையாக இருந்துகிட்டே இருப்பார் தனஞ்சயன் சார். அது ஒரு கட்டத்தில் முடியாமல் போனப்போ தான் டைரக்டர்ஸ் வந்து வெளில போகிறாங்க. ஆனால் அவருக்கு இந்த கதையை விட்டுறக்கூடாது, நல்ல கதை, அதாவது லவ், அதாவது சினிமா மேலே ஒரு பேஷன் இருக்கிறவங்களால தான் இந்த பட்ஜெட் படங்கள்லாம் பண்ண முடியும். முன்னாடி பேசின நண்பர் சொன்னார், சசி சார் தான் சொன்னார், பணம் இருக்கிறவங்களாம் ப்ரொடியூசர்ஸ் கிடையாது, அவங்களாம் பிஸ்னஸ் ரீதியான ஒரு செட்டப் தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த நல்ல கதையை படம் பண்ணுங்க இன்டென்ஷன் வந்து தனஞ்சயன் சார் மாதிரி தான் ஆளுக்கு தான் உண்டு அப்படின்னாரு. அது உண்மை. அந்த நேரத்தில் அவருக்கும் நம்முடைய பவி சாருக்கெலாம் நான் வாழ்த்து சொல்லி தான் அவர் ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லை. என்னுடைய அன்பு அண்ணன் எங்கள் ஊர் இருக்கார், கஸ்தூர்ராஜா சாருடைய பேரன் அவர், அவருடைய வாழ்த்துக்களும் அவருடைய மனைவியருடைய வாழ்த்துக்களுமே போதும். ஏன்னா அவங்க ப்ளஸ் பண்ண ஆளுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆளாகிட்டாங்க. செல்வராமன் சார், தனுஷ் சார் எல்லாருமே அந்த பிளஸிங் அப்படியே கன்வே வந்துகிட்டே இருக்கும் சார். அப்புறம் சசி சாரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நானும் சசி சாரும் வந்து ஏஆர் காந்திகிருஷ்ணன் சார்கிட்ட டிஸ்கஷனில் இருந்தவங்க. சசி சார் ஒரு சீன் பண்ணுறதுக்கு அப்படி லெஃப்ட் ரைட்டு நடந்து போயிட்டே இருப்பார். அந்த சீனை பிடிக்கிற வரைக்கும் விடவே மாட்டார். அவ்வளோ ஒரு இன்டென்ஷன் அவருக்கு சீனை பிடிச்சிடணும், இந்த சீனை நம்ம ஓகே பண்ணுங்கிற ஒரு காம்படிஷன்லேயே செயல்படுவார். வசந்த் சார் நான் ஃபஸ்ட்டு படம் சேரும்போது எல்லாருக்கும் உதவி இயக்குனர் தான் போட்டாங்க, எனக்கு மட்டும் தான் துணை இயக்குனர்னு போட்டார். அந்தளவுக்கு நான் ஒர்க் பண்ணேன்னு சொல்லி தன்னுடைய ஒர்க்கை அவரே ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பார். அதுக்கு ஒரு சொந்தக்காரரும் கூட. இன்றைக்கி நான் வந்து பெஸ்ட்டு கிரீமி டைரக்டர் 13 பேரில் நானும் ஒரு ஆளாக மணிரத்னம் சார் டீமில் இருக்குன்ற சமீபத்தினுடைய பேட்டியை படித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சசி சார் நான் எப்படின்னா ஏஆர் காந்தி சார் ஒர்க் பண்ணும்போது பிஎஸ்சி எஸ்எல்ஆர் சைக்கிள் தான் என்னுடைய வாகனம். ஒரு தடவை ரவி என்னை ரூமில் இறக்கி விட்டுங்கன்னாரு. என் சைக்கிளில் தான் பின்னாடி உட்காந்தார் சார். நான் என்ன பண்ணேன், இந்த கோடம்பாக்கு பிரிட்ஜு வரும்போது சசி சார் கொஞ்சம் வெயிட்டாக இருப்பார், இப்போ கொஞ்சம் இழைச்சிட்டாரு. ஆமாம், ஹைட் அதே தான், வெயிட்டாக இருப்பார். நான் என்ன பண்ணேன், அந்த பிரிட்ஜு மேலே ஏறவும் வெயிட் தாங்க முடியல, டக்குன்னு அழுத்திட்டே இருக்கேன். மேக்ஸிமம் அழுத்திட்டே வரும்போது அவருக்கு தெரில, பேசவே வந்தார். திடீர்னு என்ன சார் சைலண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு. இல்லை சார், இல்லை ரவி, வீட்டில் ஒரு மேரேஜ், அது அக்காவுக்கோ தங்கச்சின்னு தெரில, யாரோ சொன்னாங்க, அதுக்கு பணம் கொடுக்கணும், நமக்கு பணமும் கிடைக்க மாட்டேங்குது, பணமும் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுன்னு தெரிலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினப்போ நான் சொன்னேன், சார் நான் ஆனந்த விடனில் ஒரு நகைச்சுவை காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன். அதில் யார் அதிகமாக 8 வாரங்களில் யார் காமெடி அதிகமாக வருதோ அதுக்கு 50,000 பரிசு. நான் இது வரைக்கும் வந்து ஒரு 3 காமெடியில் வின் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 5 வாரம் இருக்குது சார், எப்படியாவது எல்லா வாரமும் என்னுடைய காமெடியை வர வச்சு நான் 50,000 உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன் சார் அப்படின்னு. நம்ம நேரம் 4வது வாரம் வந்துச்சு, 5வது வாரம் வந்துச்சு, 6வது வந்துச்சு, 6 காமெடி ஆகிடுச்சு. இப்போ 7வது வாரம் சஸ்பென்ஸ், 8வது காமெடி வந்துச்சுன்னா 50,000 எனக்கு கையில் கிடச்சிடும். அன்றைக்கி என்ன பண்ணேன்னா ஆனந்த விடனில் ஒரே ஒரு நபருடைய காமெடி 2 காமெடியை போட்டு அவர் 9 ஆக்கி இன்னும் 7 ஆக்கி அவருக்கு 50,000 கொடுத்துட்டாங்க சார். அதனால தான் அந்த உண்மையை நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை உங்கள்கிட்ட, இப்போ தான் சொல்கிறேன். அந்த 5 வாரம் நான் வந்து கிட்டத்தட்ட அந்த 5 காமெடி வர்றதுக்கு ஒரு 500 காமெடி எழுதி கிழிச்சு போட்டிருப்பேன் சார். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கு. சைக்கிள் சொல்கிறதுக்கு காரணமே வந்து சைக்கிளில் போனவங்க இந்த அளவுக்கு உயர முடியுங்கிறதுக்கு சினிமா ஒரு காரணம் தான், அவருடைய ஹார்டு ஒரு காரணம். சசி சார் இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டி டைரக்டராக இருக்கார். 100 சாமி மாதிரி ஒரு தரமான படத்தை இயக்கிட்டு இருக்காரு. அவர் என்றைக்குமே அவருடைய அந்த தரமான சேர் அப்படிங்கிற சேரில் பக்கத்தில் ஒரு பொழுதுபோக்கு சேர், பக்கத்தில் ஒரு காமெடி சேர், பக்கத்தில் ஒரு லவ் சேர், பக்கத்தில் ஒரு ஆக்ஷன் சேர், எந்த சேர்லையுமே அவர் உட்கார மாட்டார். அந்த குவாலிட்டி, இந்த கதைக்குள்ளே காமெடி வந்தால் ஓகே, இந்த கதைக்குள்ளே ஃபைட்டு வந்தால் ஓகே, இந்த கதைக்குள்ளே காதல் வந்தால் ஓகேன்னு கதையை மையப்படுத்தி எடுக்கிற சில டைரக்டரில் எங்களுடைய சசி சார் ஒருவர்.
அவருடைய அந்த தொடர்ந்து அந்த உறுதி இருக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி என்னுடைய அன்பு நண்பர் மகேஷ் அவர்களே மனதார வாழ்த்துறேன். அவர் ஜெயிக்கணும், நல்லா ஜெயிக்கணும், மிக சிறந்த ஜெயிக்கணும். ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் சொன்ன டேட்டில் படம் எடுப்பாருங்கிறது நான் கதை சொல்லும் போதே புரிஞ்சுக்கிட்டேன். இதேமாரி பல ப்ரொடியூசர் அவரை காப்பாற்றணும். மீண்டும் ஒருமுறை பவி சார் அவர்களுக்கும் கதாநாயகன் நடித்தவர்களுக்கும் எங்களுடைய வனிதா மேடம் வந்து அநீதி படத்தில் எங்களுடைய டைரக்டர் வசந்தபாலன் சார் படத்தில் பின்னி எடுத்திருந்தாங்க. அந்த கேரக்டருக்கு நான் தான் ரெஃபர் பண்ணேன் மேடம். அதை உங்களை ரெஃபர் பண்ணலுக்கும் இல்லை, கதை பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது வந்தது தான். அதாவது வனிதா மேடத்தை பற்றி நீங்கள் வந்து நிறையா கான்ட்ரவர்சியில் என்னென்னமோ வீடியோ போடுறீங்க. அவங்களுக்குள்ள எவ்வளோ திறமை இருக்குது தெரியுமா? அவங்க ஒரு கேரக்டர் கொடுத்தா எப்படி நடிப்பாங்க அவங்க படங்களை நீ பாருங்கள். ரொம்ப அக்யூரசி பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க இன்னும் நிறைய கேரக்டர் வரணும், அவங்க இன்னும் வளரணும்னு சொல்லி இந்த படம் லவ்வோ லவ் பொங்கலோ பொங்கல்னு சொல்கிற மாதிரி ஒரு ரீச்சபிளான டியூனில் இருக்குது. இந்த லவ்வோ லவ் மிகப்பெரிய வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. வி ஆர் ஃபாக்சன், பிரதீப் அண்ட் வேன், 2 பேர் கொண்ட குழு. சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ். நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நன்றி சொல்ல வேண்டியது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் திங்க் மியூசிக்லேருந்து சந்தோஷ் சார், மகேஷ் அண்ணா, மணி ப்ரோ, விஷால் ப்ரோ 4 பேருக்கும் நன்றி. தினேஷ் ப்ரோ, ஜெனிமா மீடியா தினேஷ் ப்ரோ, தனஞ்சயன் சார் அண்ட் டைரக்டர் மகேஷ், ரொம்ப நன்றி ப்ரோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஹோப்ஃபுல்லி எங்கள் இந்த சாங்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறோம். லைக் சின்ன வயசுலேருந்து 2 பேரும் சும்மா ஃபாக்சன் தெரு பெரம்பூரில் இருக்க ஃபாக்சன் தெருவுலேருந்து மியூசிக் பண்ணிகிட்டு இருக்க பசங்களை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் கொடுத்து நிற்க வச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு அந்த சாங்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறோம். ரொம்ப ஒரு ஜான்ரா அது மாதிரி நாங்கள் டிஃப்ரெண்ட் வைப்ஸில் போட்டிருக்கோம். அண்ட் அந்த ஃப்ரீடம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு மகேஷ் ப்ரோவுக்கு ரொம்ப நன்றி, பண்ண வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கங்கள். லவ் ரொம்ப ஐ திங்க் நீங்கள் தான் முதல் வாட்டி மீட் பண்ணுறோம் பவிஷ். நிறைய வாட்டி ஃபோனில் பேசியிருக்கோம், பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் 3 பாடல்கள்லேயும் சரி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. பட் பார்க்கும்போது ஏன்ச்சு ஆடணுன்ற ஒரு லெவலுக்கு இருந்துச்சு. அண்ட் அதுக்கான மெயினான கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஐ திங்க் ஃபாக்சன், யூ ஆர் ரியலி அமேசிங் ஃபைண்டர்ஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. பரிமளான்கோட சாங்ஸ் வாட்சா விடாத, அதுக்கப்புறம் தொம்ட்டு தக்காளி, அது கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டாகிராமே 2 வாரம் டாமினேட் பண்ணி விட்டுருச்சு அந்த பாட்டு. அண்ட் தட் இஸ் வாட்ஸ் ரிக்வயர்ட் இன் திஸ் கரண்ட் சினிமாட்டிக் அட்மாஸ்ஃபியர். அதே மாதிரி ட்ரெய்லர் கூட பார்த்தோம், நீங்கள் சாயந்தரம் பார்த்துருவீங்க. ட்ரெய்லர் இன்றைக்கி ஒரு படத்தை மக்கள் பார்க்க வரணும்னா வெறுமன படம் நல்லா இருந்தால் அது ரிலீஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ராக்ஷன் கெயின் பண்ணிட்டு போயிடும். பட் ஒரு ட்ரெய்லரோட கட் எந்த அளவுக்கு முக்கியன்றது இந்த காலகட்டத்தில்ன்றது ரொம்ப நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நம்ம ரீசெண்டாக எத்தனையோ பெரிய படங்கள் அது ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அப்சல்யூட்டாக ஒரு ஆடியன்ஸை உள்ளே இழுக்கிற மாதிரியான ஒரு ட்ரெய்லராக இருக்கும். அதே மாதிரி ஒரு ட்ரெய்லர், அதே மாதிரி ஒரு வைப்பில் இந்த ட்ரெய்லர் இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் கட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் தினேஷ் சார், தனஞ்சயன் சார், ஐ திங்க் உங்களுக்கு கரெக்டான ஒரு பேராக கிடச்சிருக்காரு. ஸோ again very well constructed, very well put forward film. And Nagadurga unga screen presence is really good. And ilanti oka manchi role meeku ilanti oka short time lo vachindi. And I hope you'll do justice, and I hope you get a lot of future films as well. And inga irukra Pavish, the hero of today's stage. அண்ட் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிருக்காரு, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது நீக்கிலே அவர் கல்ச்சர் ரெக்கக்னிஷன் மேலும் மேலும் தொடரட்டும், மேலும் மேலும் வளரட்டும். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் இந்த படத்தை வேலை செஞ்ச எல்லாருக்கும், எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், டேரக்டர் மெயினாக சார் நல்லா பண்ணியிருக்கீங்க. டெய்லர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க, வெளியே ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. படமும் அதே மாதிரி வரும். அண்ட் ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தி என்டையர் டீம். வரும் ஜூலை 10 இந்த படத்தை இங்கே எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதாவது ஒரு மனுஷனோட வாழ்க்கையை 1.5 மணி நேரத்தில் மாற்ற முடியும்னா எனக்கு தெரிஞ்சு கடவுளால் முடியும். அப்படி மாற்றின 2 கடவுள் தான் தினேஷ் சாரும் தனஞ்சயன் சாரும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் எப்போவுமே நம்ம ஒரு படம் பார்ப்போம், ஒரு படம் நடக்கும். எனக்கு இது ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அம்மா குழந்தைய ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்கல்ல ஒரு 3 மாதம் 4 மாதத்தில். ஸோ குழந்தை நல்லா இருக்கா, அது கரெக்டாக ஸ்டெடியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன்.
ஸோ மேபி நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறது தான் என் குழந்தை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், ரொம்ப பேர் எனக்கு சொல்லுவாங்க, மகேஷ் நீ இந்த மாதிரி வந்திருக்கிறது வந்து உன்னோட தன்னம்பிக்கை அப்படின்னு. ஸோ அது என்னோட தன்னம்பிக்கை மட்டும் இல்லை, அதுக்கு என் மேலே நிறைய பேர் வச்சு இந்த நம்பிக்கையும் காரணமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை வச்ச நண்பர்கள் நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஒரு ஹீரோ படத்தை அந்த ஹீரோவை நான் பாராட்டுறது ஓகே, கூடவே இன்னொரு ஹீரோ இருந்தார், அவர் பார்த்துட்டு அந்த ஹீரோவை பாராட்டினதுக்கு. ஸோ இந்த ஜென் கொஞ்சம் எப்படி நல்லா போய்கிட்டு இருக்குங்கிறதுக்கு அஜய் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் வந்ததும் சரி, வந்து அவரை ப்ளஸ் பண்ணதுக்கும் விஷ் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஒரு படத்தை வந்து நான் தூக்கிட்டு போனேன், கேமராமேன் இவர் தனஞ்சயன் சார் எடுத்துகிட்டு போனார். படம் ஷூட் நடக்கும்போது இன்னொருத்தர் கேமராவை தூக்கிட்டு போவார், அவர் கேமரா மட்டும் தூக்கிட்டு போகல, என்னோடய விஷனையும் சேர்த்து தூக்கிட்டு போனார் முத்தியா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் நம்ம ஃபைட் மாஸ்டர் அபி ப்ரோ, அவர் எனக்கு வந்து பொய்க்கால் குதிரை படத்துலேருந்தே தெரியும், அவரை நான் நடிகனாக அந்த படத்தில் அவர் படம் டைலாக் எழுதும்போது. ஸோ அபி ப்ரோ அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். ஆர்ட் டைரக்டர் சார், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஹீரோ வந்து என்ன சொல்கிறது, எல்லோரும் எப்படி ஒரு விஷனுக்கு வந்து ஒரு அது என்ன சொல்கிறோம், நம்ம ஒரு ஏதோ ஒன்று இருக்கும் அங்கே ஒரு உருவம், ஒரு மாதிரி புகையாடுறதுக்கு வந்து ஒரு உருவமாக்குறது வந்து பவிஷ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் பவிஷ் ப்ரோ. நாகதுர்கா மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, தேங்க்ஸ். சசி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ நீங்கள் உங்கள் படத்தோட இதில் இருக்கும்போது ஆக்சுவலாக 100 சாமி நீங்கள் தான் சார். ஏன்னா இப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது இன்னொரு படத்துக்கு வந்து நம்ம அதுக்கு ப்ளஸ் பண்ணணும், அந்த படத்தை பற்றி ப்ரைட் பண்ணி பேசணுங்கிற அந்த மனசு இருக்குல்ல சார், கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி தான், அந்த மனசு தான் கடவுள். உண்மையிலே நீங்கள் 100 சாமி தான் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். வேறு யாராவது பேர் நான் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள், சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரவி, தேவா, அப்புறம் ஆனந்த், ராஜா, அப்புறம் இன்னும் 2-3 பேர் தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் எல்லோரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை வந்து டே நைட் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். கடவுளுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ்.